அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு மனுஷனோட நம்பகத்தன்மைங்கிறது அடுத்தவங்க அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல இல்ல. ஒரு மனுஷன் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், அவன் மேலேயே அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அவன் அவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய மனசாட்சிப்படி நடந்துக்கிறானோ அதுதான் அவனுடைய நம்பகத்தன்மை. நிறைய நேரத்துல நம்ம மனசாட்சி அதை ஈஸியா ஏமாத்திரும் நம்மளுடைய புலன்கள். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டீ, காஃபின்னு நான் ரொம்ப லைட்டர் நோட்ல சொல்றேன். மத்த விஷயங்களும் இதுல அடங்கும். அது கெடுதல்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுதான் உண்மையும் கூட. அந்த உண்மை நம்மளுக்கு நல்லாவே உணர்ந்திருப்போம். ஆனா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு நறுமணமான காஃபி, அந்த நறுமணம் நம்மள தூண்டும். அந்த நறுமணத்துல நம்ம ஆசை வயப்பட்டுருவோம். அப்போ நம்மளுடைய மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இந்த காஃபிய ஒரு நாள் குடிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அது ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லும். ஆனா உண்மை என்னன்னா, அது ஏதோ ஆகுங்கிறது தான் உண்மை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம மனசு நம்மள டைவர்ட் பண்ணும். இது வந்து ஒரு நாள் குடிக்கிறதுனால ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறான விஷயத்த நம்மள நம்ப வைக்கும். ஏற்கனவே ஆசை வயப்பட்டிருக்கிற மனசு என்ன செய்யும்னா, அத நம்பும். நம்ம அந்த காஃபியையோ, டீயையோ குடிப்போம். அது நம்மளுக்கு கெடுதல்னு தெரியும். அது மாரி ஈஸியா நம்மளுடைய மனச நம்ம ஈஸியா ஏமாத்திற முடியும். அப்ப நம்ம எப்ப ஏமாத்துறோமோ, அப்ப நம்ம நம்பகத்தன்மை போயிடுது. உண்மைக்கு மாறான விஷயங்கள நம்ம நம்புறோம். உண்மைக்கு மாறான விஷயங்கள நம்ம செய்றோம். அப்ப அதுல என்ன நம்பகத்தன்மை இருக்கு? எப்பயுமே ஒரு மனுஷன் தன்னுடைய மனசாட்சிக்கும் அ விரோதம் இல்லாம நியாயமா, நேர்மையா நடந்துக்கணும். அதுதான் அந்த மனுஷனோட நம்பகத்தன்மைய ஒழிய, இந்த சமுதாயம் அவன எவ்வளோ நம்புது, அவன சுற்றி உள்ளவங்க எவ்வளோ நம்புறாங்க அப்படிங்கிற இன்டென்சிட்டில கிடையாது. அவன் எவ்வளோ நம்புறான், எந்த அளவுக்கு அவன் சரியா நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்கிறதுல தான் உண்மை தன்மையும், நம்பகத்தன்மையும் இருக்கு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.